சரி, காலையில இருந்து என்னென்ன வேலை செய்வீங்க சொல்லுங்க. நைட்டு நானும் சேனல் வச்சிருக்கேன். நைட்டு நான் ஒரு 12 மணிக்கு லைவ் போடுவேன். ஒரு 2 மணி வரல ஜாலியா பேசிட்டு 12 மணிக்கு லைவா? ஜாலியா பேசுவேன். இல்ல பேட் கமெண்ட் வராது. உங்களுக்கு வராது. சோஷியல் மீடியா என்னெல்லாம் பண்ணி வைக்குது. நிறைய பேசுவோம். 2 மணி வரல பேசுவோம். அதுக்கப்புறம் யாரும் தெரியாதவங்க கூட. ஆமா, லைவ்ல தானே பேசுறோம். நம்ம ஃபோன் நம்பர்லாம் யாருக்கும். அப்புறம் 2 மணிக்கு மேல தூக்கம் வரலையா? தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலைல 6 மணிக்கு எழுந்துச்சு தம்பிக்கு சமைச்சு கொடுத்துட்டு, தம்பி இப்போ தான் வேலைக்கு போகிறான் ப்ரைவேட் கம்பெனிக்கு. அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் தூங்குவேன். திரும்பி எழுந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவை காலேஜில் விட்டுட்டு வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு திரும்பி பாப்பாவை நான் வீட்டில் விட்டுட்டு குளிச்சுட்டு ரேபிட்டை ஓட்ட போவேன். அப்புறம் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் என்னோட ரொட்டீன் வேலை. இவ்வளோ தனியாக விடக்கூடாது. அதனால் உங்களுக்கு அந்த அப்பா பேசலை, அப்பா பாசலைன்றது உங்களுக்கு எவ்வளோ வலியாக இருக்குப்பா? மற்றவங்க அவங்க அப்பா கூட போகும்போது அவங்க திங்ஸ்லாம் வாங்கி தருவாங்கல்ல, அது அவங்க என்கிட்ட கன்வே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆசையாக இருக்கும். எல்லாம் ஃபேமிலியாக வெளியில் போகையில் எனக்கு அந்த ஆசை தான். தலை நிறையா பூ வச்சுட்டு ஹஸ்பண்டோட ஒரு கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் கடை வச்சுருக்கோம்ல, ரோட்டு மேலே தானே கடை வச்சுருப்போம். அப்போ எங்கள் கடையை கிராஸ் பண்ணி போகிறவங்க வரவங்கலாம் பார்க்கையில ஏக்கமாக இருக்கும். சரி, நம்மளுக்கு அந்த குடுப்பனை இல்லை, அவ்வளோதான். நம்ம பிள்ளைக்காவது நல்ல வாழ்க்கை. நம்ம இதில் ஒரு செட்டப் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆயிட்டு புருஷன், குடும்பம், குழந்தை, நல்லா அழகாக சேலை கட்டி குங்குமம் வச்சு பூ வச்சு ஓகே ஆசை. பட் அது அமையலை அப்படின்னா அதை நீங்கள் சாரி கட்டிக்கலாம், பூ வச்சுக்கலாம், கொண்டாடுங்க, உழைங்க, சாப்பிடுங்க. என்ன உங்களை விட்டுட்டு போன அந்த ஆண் தான் வைக்கப்படுமே தவிர்த்து நீங்கள் வைக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, மனசு நோக்கக்கூடாது. எல்லாத்திலையும் ஃபோட்டோ காமிச்சிக்கிறாரு. என் புள்ள, என் பையன், என் பொண்ணு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டையும் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். என் பையன் ஹீரோ மாதிரி இருப்பான், பிள்ளைங்க ரெண்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாத்திலையும் காமிக்கிறது. இன்னைக்கு ஒரு சேனலில் போய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னது உனக்கு அவ்வளோ குத்தமாக இருக்கு. அவர் பேசுனதே இல்லையா அப்போ உங்ககிட்ட? இப்போ இந்த சேனலில் போன இன்டர்வியூக்கு அப்புறம் பேசினாரு. அதுக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம்லாம் பேசுறது என்ன வேணும்னு கேட்கறது இல்லை உங்ககிட்ட. எப்ப கேட்டாலும் அப்பாக்கள் இருக்காங்க. இதே சென்னையில தான் இருக்காரு. பொண்ணு முகத்தை பார்த்தா பேசாம இருக்கு தோணுமா? இல்ல, அப்படி ஒரு அப்பா இருக்காரு. ஏன் இருக்காருன்னு அவருக்கும் தெரியாது. அந்த லேடி எங்க நம்பர்லாம் பிளாக்ல போட்டு வச்சிடுறாங்க. அவர் கூட இருக்க லேடி. அவர் இன்னொரு பொண்ணை தேடிக்கிட்டாலுமே கூட அவர் பெத்த பிள்ளைங்களுக்கு அந்த கடமையை செய்யணும்ல. அதுல இருந்து அவர் ஓடி போக கூடாது இல்ல, தப்பு இல்ல. அது பிள்ளைங்க பிளட் குரூப் கூட என்னன்னு தெரியாது. அப்பா போனாலும் அந்த அம்மா உழைச்சி சம்பாரிச்சு அந்த ஃபேமிலிக்கு கொடுத்து அப்புறம் வெளியில ஏமாந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.